ஏன்னா நம்ம போறப்ப அரசியல்ங்கிறது நெறைய சதி நிறைந்த ஒரு துறை அது. இதுல தேவையில்லாத ஆட்சி அதிகாரம்லாம் வர்றப்ப, தேவையில்லாதவர்கள், தேவையில்லாத சகுனிகள், கூனிகள்லாம் நெறைய இருப்பாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேணும். ஒரு ஆட்சி அமையிறப்ப அது நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். அப்படிங்கிற ஒரு இதுல நான் தான் ஓப்பனா சொன்னேன். ஒரே உரையில 2 கத்தி இருக்கக்கூடாது. அதனால நான் தான் போட்டியிடலைங்கிற முடிவு எடுத்தேன். அது நான் தான் அறிவிச்சேன். நான் வந்து கேட்டப்ப கூட நான் ஒண்ணும் சொல்லாம இருந்து, இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்லிட்டு போலாம். நான் எதார்த்தத்த உண்மைய சொன்னேன். இதில யாரும் நீங்க நிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, நிற்க வேணான்னு சொன்னாங்கன்னு சொல்றதெல்லாம் அது அவங்க ஆசைக்கு போடுறது அப்படி. இன்னைக்கு நான் நெனச்சா கூட நாளைக்கு போய் நிக்க முடியும். இன்றைக்கு நான் மதுரையில உட்காந்து நீங்கலாம் சொல்றீங்க, எங்க கட்சிக்காரங்கலாம் சொல்றாங்கன்னு நான் நிக்கணும்னு போட்டியிடணும்னு நெனச்சா, என்ன மாத்திக்கிறதுல என்ன இருக்கு? அது மாத்திக்கக்கூடாது. முடிவெடுத்தா அது என்ன சட்டமா? அது மாரிலாம் இல்ல. எதுக்காக சொல்றேன்னா, அவருக்கு வந்து இந்த மாரி கண்டிஷன்ஸு அப்படிலாம் எந்த கண்டிஷன் எதுவும் கிடையாது. நாங்க கூட்டணிக்கு வரணும், அம்மாவுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு வரணுங்கிறதுக்கான நட்பு ரீதியான அணுகுமுறை தான் எங்கள அணுகினார்கள். அதுக்கு நான் போனப்பயே முக்கியமான தலைவர்கள் கூப்பிட்டு நான் 2, 3 டூர் போனேன். அப்ப அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அவர்கள்ட்ட ஏஎம்எம்கே நம்ம கூட கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய சம்மதத்தோட தான் என்கிட்ட பேசினாங்க. இல்ல அவரு நீங்க அத உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஈடு கிடைக்குதான்னு பார்ப்பீங்க, இடுக்கு கிடைக்குதான்னு. என் அண்ணன் தான் டெல்லிக்கு பலமுறை போனாரு. பலமுறை போய் மத்திய உள்துறை அமைச்சரே போய் சந்தித்துலாம் வந்து அவரே சொல்லியிருக்காரு. கரெக்ட்டா? அவருக்கு அழுத்தம் இருந்தா எப்படி போயிருப்பாரு தாவேக்கா? என்னங்க? அவருக்கு அழுத்தம் இல்லல்ல. அவருக்கு இல்லாதத எங்களுக்கு மட்டும் எப்படி எடுக்க முடியும்? அது எல்லாம் 1000 சொல்லலாம். அவர் சூழ்நிலைன்னு சொல்றது நான் வந்து நீங்க சூழ்நிலைய நீங்க இன்டர்பிரட் பண்றீங்க. கரெக்ட்டு தானே? அவர் அப்படி சொல்லல. அவர் டெல்லி வந்து எல்லாரும் என்கிட்ட பேசிட்டு தானே இருக்காங்க. அவர்ட்டயும் பேசிட்டு தானே இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், அப்ப நீங்க இந்த கேள்வி கேட்கறது முடிய, அண்ணன நான் பார்த்தப்ப, டெல்லி போயிட்டு வந்து பார்த்தப்ப, நான் 2, 3 முறை போனேன். இந்த மாலை முரசு டிவியில வந்த சமயங்கள்ல, இந்த மாரி வந்திருக்கேன்னு கேட்டாரு. ஆமாங்க நான் போயிட்டு வந்தேன். அது மாரி உங்கள கூட கேட்டாங்க. ஏன் உங்க ஃப்ரெண்ட் ஆச்சே! அப்படிலாம் கேட்டாரு. "ஹி இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஒய் ஹி ஹஸ் கான் தேர்? ஆஸ்க் ஹிம் டூ கம் வித் அஸ்" அப்படின்னு சொன்னாங்க. ஐ வில் ட்ரை சார்ன்னு அதான் நடந்துச்சு. அதான் நான் அவர்ட்ட சொன்னேன். அவர் சிரிச்சு, "நான் எப்படிங்க வர முடியும்? என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அதிமுகல" அப்படின்னாரு. ஓகே அதோட விட்டேன். மத்தபடி சூழ்நிலைங்கிறது நான் அம்மாவுடைய ஆட்சி அமையணும், அம்மாவுடைய கூட்டணியில செல்றதை தவிர, வேற முடிவு நான் எடுக்க முடியாது. ஏன்னா நம்மலாம் அரசியலுக்காக அம்மாட்ட வரல. அம்மாவால அரசியலுக்கு வந்தவன் நான்